بسم الله الرحمن الرحيم ஆண்களோ பெண்களோ குளிக்காமல் பள்ளிக்கு வரக்கூடாது, பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. ஒரு ஆணாக இருந்தா அவருக்கு குளிப்பு கடமை என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சரி செய்யப்படும். ஆனால் ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த மாத சுழற்சி, மாத விளக்கு என்பது சிறிது நாட்களுக்கு நீடிக்கும். இந்த மாதிரி ஒரு பெண்ணாக இருக்கிறார், மாத விளக்கு அவருக்கு ஏற்படுகிறது. பெண்கள் பயான் நடக்கிற பொழுது பள்ளிக்கு வரலாமா, மதரசாவிற்கு குழந்தைகளை கொண்டு வந்து விடுறதுக்கு அல்லது விட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்கு வரலாமா அப்படின்னு கேட்கிறான். ஒரு விஷயத்தை நன்கு தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு குளிப்பு கடமையாகி விட்டதா, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எக்காரணம் கொண்டும் பள்ளிவாசலுக்கு வரவே கூட. இது அல்லாஹ்வுடைய கடுமையான சட்டம். ஒரே ஒரு சாராருக்கு விதிவிலக்கு இருக்கிறது. என்னுடைய வீடோ அல்லது நான் செல்லுகிற இடமோ இந்த பள்ளிவாசலை கிராஸ் பண்ணி போற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற நிலை இருந்தால் அந்த பாதையை கடந்து செல்வோரை தவிர அவருக்கு பிரச்சனை கிடையாது. பள்ளிவாசல் அந்த ரோட்டுக்கு போகணும், இந்த பாதை வழியாக கடந்து போகணும் அப்படின்னு இருந்தா அவர் போய்கொள்ளல. பள்ளிவாசலை கடந்து செல்பவரை தவிர மற்ற அனைத்து ஆண்கள் பெண்களும் குளிப்பு கடமையாகிவிட்டால் கண்டிப்பாக அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. ஒருவர் சுடும் அல்லாஹ் சொல்கிறார், அவர் குளிப்பு கடமையானவராக இருந்தால் குளிக்கிற வரைக்கும் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம், அவர் தடுக்கப்படுகிறார். இப்ப மாத சுழற்சி உள்ள ஒரு பெண் இருக்கிறார், மார்க்க பயான்கள் கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார். அவர் என்ன செய்ய வேண்டும்? பள்ளிவாசலுக்கு அவர் வரக்கூட குறிப்பிட்ட நாட்களில் அவர்கள் சுத்தமாகிற வரைக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் அதற்கு தகுந்தாறு போன்று அந்த நாட்களில் வித்தியாசப்படல. 4 நாளா, 5 நாளா, 6 நாளா, 7 நாளா, அது முழுமையாய் தொழுகையை எடுக்கிற வரைக்கும் அவர்கள் கண்டிப்பாக பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. நீங்க பள்ளிவாசல் கேள்வி பதில் நிகழ்ச்சியாக இருப்பதால் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிற பொழுதுதான் பதில்லாம் தெளிவா விளங்கும். இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கும் போது தயவு செய்து சலசலப்பு இல்லாம கொஞ்சம் அமைதியா அதை வாங்கி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாய் எடுத்துரைக்கிறார், குளிப்பு கடமையானவர் ஹத்தா தகுதசிலு, அவர்கள் குளிக்கிற வரைக்கும் பள்ளிவாசலை நெருங்கக்கூடாது. இது அல்லாஹ் மிக தெளிவாய் பறைசாற்றுகிறார். அப்ப எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு சூழலிலும் குளிப்பு கடமையான ஆணோ பெண்ணோ பள்ளிவாசலுக்குள் வரவே கூட. மார்க்க பயான்கள் கேட்பதற்காகவா அல்லது பிள்ளைகளை உள்ள பள்ளிவாசலை கொண்டு வந்து விட்டுட்டு போறோம், அதுக்காக பள்ளிக்குள்ளே வருகிறோம் என்பதற்காகவா நாம் அது வரவே கூடாது. குளிப்பு கடமையாகிவிட்டால் கண்டிப்பாக பள்ளிவாசலுக்குள் வரக்கூடாது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு அடிப்படை, பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்துல பள்ளிவாசல்ல எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பள்ளிவாசல் என்பது, மஸ்ஜித் நபவி என்பது ஒரு பரந்து விரிந்த பரப்பளவு கொண்ட மாடி கட்டடம் கிடையாது. இன்றைக்கு இட பற்றாக்குறை காரணமாகவா அல்லது செட்டப் இடம் அப்படித்தான் இருக்குது. அதனால கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் கட்டுகிறார். ரசூலுல்லாஹ் காலத்துல பரந்து விரிந்த ஒரு பரப்பளவு கொண்ட மாடிக்கு வேலையே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஒட்டுமொத்த மஸ்ஜித் நபவியில
நிறைய பார்ட்டா பிரிக்கிறாங்க. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு குறிப்பிட்ட இடத்தை இது ஹத்து கொடுக்கிற இடம், யாரு பெரும்பாவம் செய்யறாங்களோ, விபச்சாரம் செய்யறாங்களோ, திருடுறாங்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிற இடம் அப்படின்னு பள்ளியில ஒரு பார்ட்டு பிரிக்கிறாங்க. இன்னொரு ஒரு பார்ட்டு சித்ரா தர்ம பாதுகாக்கப்படுற இடம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இன்னொரு பார்ட்டு ஜனாசா தொழுகிற இடம், சில பள்ளிகள்ல ஜனாசா தொழுகிறதுக்குன்னு தனி இடம் இருக்கும், அப்படி பிரிக்கிறாங்க. இன்னொரு பார்ட்டு பெண்கள் இஹ்திகாஃப் இருக்கிறதுக்கான இடம், எப்படி பிரிக்கிறாங்க பாரு. பள்ளிவாசல் முழுசா இஹ்திகாஃப் இருக்கலாம் தான், ஆனாலும் கூட ஒரு கூடாரத்தை அமைச்சு இஹ்திகாஃப் இருக்கணும்னா தங்கணும், தங்கணும்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், அவர்களுக்கு என்று சில ஓய்வு நேரங்கள் இருக்கும். இதெல்லாம் கவனத்தில் வச்சு பெண்கள் இஹ்திகாஃப் இருக்கிற இடம்னு பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி பள்ளிவாசல்ல நமக்கு தேவை ஏற்பட்டால் நாம் பள்ளிவாசலில் சில பிரிவுகளாக பிரித்துக் கொள்ளலாம். உதாரணத்திற்கு ஜுமா நடக்கிற இடம், ஐவேளை தொழுகை நடக்கிற இடம், இதான் பள்ளி. மேல இருக்கிற மாடி அது பெண்களுக்கான தளம், மதரசா எடுக்கிற இடம் அப்படின்னு பிரிச்சுட்டா மேல இருக்கிற தளத்துக்கு குளிப்பு கடமையான பெண்கள் வந்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதை தெளிவா மக்களுக்கு சொல்லி அறிவிப்பு வரை டிக்ளேர் பண்ண. பள்ளியில ஒரு 3 ஃப்ளோர் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. கீழ்த்தளம் தான் தொழுகிற பள்ளி. இது பள்ளி மட்டும்தான், குளிப்பு கடமையோட யாரும் உள்ள வரக்கூடாது. முதல் தளம் அது பெண்களுக்கான மதரசா அப்படின்னு சொல்லிட்டா அது பள்ளி என்கிற கண்ட்ரோலுக்கு கீழே வர. மொத்த பள்ளி தான் நமக்கு தேவைக்காக பிரித்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்கிறார். மேல இருக்கிற 2வது ஃப்ளோர் அது பள்ளி. அப்ப நடுத்தர பெண்களுக்கான இடம், அங்க பெண்கள் பயான் நடக்கும். மக்தப் மதரசா பெண்கள் பிள்ளைகளுக்கான மக்தப் மதரசா நடக்கும். பெண்களுக்கான ஏதாவது நிகழ்ச்சி அப்படின்னா அங்க நடக்கும். அப்ப அந்த இடத்துல குளிப்பு கடமையான பெண்களா, மாதவிலக்கு பெண்களா, அல்லது இது மாதிரி தொழுகை இல்லாத பெண்களா தாராளமாய் அவர்கள் வந்து கொள்ளலாம். இது எந்த இடம்னு நீங்க போற நிர்வாகத்துல கேட்டுக்கணும், இது எது பள்ளி. ஏன்னா அல்லாஹ் ரொம்ப கடுமையாய் சொல்லுகிறார், குளிப்பு கடுமையானவர் குளிக்கிற வரைக்கும் பள்ளிக்குள்ள வரக்கூடாது, ரொம்ப கண்டிஷனா அல்லாஹ் சொல்றார். இது பள்ளியான்னு நீங்க கேட்க. மற்ற நேரங்களுக்கு பயன்படுத்துவாங்க. இப்ப ஜும்மாவுக்கு கூட நிரம்பிடுச்சு, அந்த பெண்களுக்கான தளத்தையும் பயன்படுத்துறாங்களா, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பயன்படுத்துவது பிரச்சனை கிடையாது. முழுசா பிக்ஸ் பண்றாங்க. கீழ்தளம் பள்ளி, முதல் தள பள்ளி இல்ல, அது பெண்களுக்கான மதரசாவிற்கான இடம், ஆபீஸ் ரூம், ஆபீஸுக்கான தளம் என்று பிரித்தால் அந்த தளம் என்று எது பிரிக்கப்படுகிறதா அங்கே இந்த சட்டம் பொருந்தாது. பள்ளிவாசல் இதுதான். நீங்க ரெக்கரை கோலமும் கூட போட்டுக்கலாம், அல்லது ஒரு எச்சரிக்கை அலர்ட் இது பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டிக்கர் கூட ஒட்டி வச்சுக்கலாம். அப்பதான் மக்களுக்கு தெரியும். இந்த அடிப்படையில எது பள்ளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதா அங்கு மாணவர்களுக்கு குளிப்பு கடமையான பெண்கள் வரவே கூடாது. மதரசா என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு அது தாராளமா அவங்க வந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னதை இதற்கு அனுமதி என்கிற அடிப்படையில் வந்து கொள்ளலாம். குளிப்பு கடமையான பெண்கள் குர்ஆனை தொடக்கூடாது என்கிற மூட நம்பிக்கையும் இருக்கிற, அதுவும் தவறு. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவே கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்துல குர்ஆன் புக்கே முதல்ல கிடையாது. குர்ஆன் புக் எப்போ உருவாக்கப்படுது? அல்லாஹ்வுடைய தூதர் காலகட்டத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு காலகட்டத்தில் தான் புக் உருவாக்கப்படுது. என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? குளிப்பு கடமையான பெண்கள் குர்ஆனை தொடக்கூடாது. யாரு சொன்னது? அதுதான் முன்னுரையில நான் சொன்னேன். ஒரு விஷயம் சொல்றதா இருந்தா ஒரு அல்லாஹ் சொல்லி இருக்கணும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கணும். ரசூலுல்லாஹ் காலத்துல குர்ஆன் 30 ஜுஸ்ஸே கிடையாது. எல்லாம் அங்கங்க ஒவ்வொரு அத்தியாயமா தானே இருந்துச்சு. அப்ப 30 ஜுஸ்ஸே இல்லாமல் இருக்கிற பொழுது குளிப்பு கடமையான பெண்கள் குர்ஆனை தொடக்கூடாது
என்று சொல்வது மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. இதையும் நாம் கவனத்திலே வைத்துக் கொண்டு குளிப்பு கடமையான பெண்கள், மாணவர்களுக்கு பெண்கள் பள்ளிவாசலாக நீங்க வரவே கூடாது. மதரசா பெண்களுக்கான ஒதுக்கப்பட்ட தலம் என்று நிர்வாகத்தில் முடிவெடுக்கப்பட்டு அந்த தளத்தை ஒதுக்கினால் அங்கு தாராளமாய் வந்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை அப்படின்றது கேள்விக்கு பதிலா சொல்லுகிறோம். அடுத்த கேள்வி.